நாமெல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதுல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோம் சார். உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாக நம் வாழ்க்கையை வாழ்கிறோமானா அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. யாரு சார் மகிழ்ச்சியா இருக்காங்க? பணம் படைத்தவனா, கார் வாங்கியிருக்கிறவங்களா, வீடு வாங்கியிருக்கிறாங்களான்னா அந்த பணத்தை வசதியை கொண்டு யாருக்கு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியறதோ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தன் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஒரு தங்க கட்டியா மாத்தி வீட்டுல புதைச்சு வச்சான். பக்கத்து வீட்டுக்கார அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனுடைய வாழ்க்கையே என்னன்னா, தினம் அந்த தங்கக்கட்டையை எடுத்து பாக்குறது, திரும்ப புதைக்கிறது, பாக்குறது, புதைக்கிறது, பாக்குறது, புதைக்கிறது. அனுபவிக்கவே மாட்டான் சார். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், தங்கக்கட்டையை ஒரு நாள் கீழே இருந்து எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பதிலா செங்கலை புதைச்சி வச்சுட்டான். மறுநாள் நம்மால் வந்தாரு, மண்ணை தோண்டி பார்த்தாரு, உள்ள தங்கத்துக்கு பதிலா செங்கல் இருந்துச்சு. குய்யோ முயோ குய்யோ முயோன்னு கத்திட்டு அழுதான். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராம், ஏண்டா பாக்குறதுக்கு அது தங்க கட்டியா இருந்தா என்ன, செங்க கட்டியா இருந்தா என்னடா, நீ பார்க்க மட்டும் தானடா போற, அனுபவிக்க போறதே இல்லையாடா, பார்க்க மட்டும் தானே போற, செங்கல் போது உனக்கு போனா. சார், பயன்படாத பணம் என்பது, அடுத்தவர்களுக்கு உதவாத பணம் என்பது, நம் வாழ்க்கைக்கு உதவாத பணம் என்பது வெறும் காகிதம் தான். பணம் படைப்பதால் நமக்கு மகிழ்ச்சி வருவதில்லை. பணத்தை அனுபவிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவன்.